சத்குரு வணக்கம். இன்று இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது நான் கனகன்பட்டிக்கு வந்தபோது மோகன் தோட்டம் அந்த குடியில். இப்போ இந்த குடியில் என்ன வர்ணத்தில் மாற்றியிருக்காங்கன்னு தெரியல. நான் வந்தப்போ இதுதான் சாமி எப்பவுமே தங்கியிருக்க மோகன் தோட்டத்தில் உள்ள குடியில். இந்த குடியில் நல்லா பாருங்கள், இதுக்கு பின்புறம் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் தான் ஒரு பகுதியில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். அந்த சாமி வேப்ப மரத்தை சுத்த சொன்னாங்க. அதெல்லாம் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான். இந்த குடிலுக்கு அந்த பக்கம் இருக்குது பாருங்க, அந்த வேப்ப மரம் தான். இப்போ இன்றைக்கு என்ன ஒரு அனுபவம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள இருக்கேன்னா, நேற்று ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே என்ன திருவிழாவா நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கும்பல் வரக்குள்ளே சாமி மண்ணுக்கு நான் உட்காந்துருந்தேன். அங்கே எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த கும்பல்லேருந்து கிட்ட வந்தோன்னே ஒருத்தர்கிட்ட கேட்டார், இங்கே என்ன திருவிழாவை நடத்துகிறோம் அப்படின்னாரு. அந்த கும்பலுக்கு அப்படி கேட்டார். இன்று நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள இருக்கும் ஒரு சம்பவம் என்னென்னா, அதே மாதிரி பால்கார்குடியில் நாங்கள் அங்கே இருக்கக்குள்ள, அப்போ வந்து சாமி அங்கே வந்திருந்தாங்க. பால்கார்குடியில் நாங்கள் இருக்கக்குள்ள ஒரு கும்பல் வந்தது. ஒரு கும்பல்னா ஒரு 7-8 பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் மஞ்ச வேட்டி ஆண்கள், மஞ்ச வேட்டி, மஞ்ச டிஷர்ட்டு, சிங்கிலட்னு கூட சொல்லலாம். பெண்கள் வந்து மஞ்ச சாரி கட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் பார்த்துட்டு, நான் எப்பவுமே இப்படி தான் நினைப்பேங்க, யாராவது சாமிக்கு எதிர்மறையாக ஏதோ செய்கிறாங்கன்னா என்னுடைய எண்ணத்தில் இதுதான் வரும். இன்னைக்கு சரியாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணும். அப்போ நானும் இதே தான் நினச்சேன். இன்றைக்கி இவங்களாம் சரியாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அன்றைக்கு போன ஒரு பயணத்தில் என்னடான்னா, அப்படியே அந்த குரூப் வந்து திருவிழாவாக நடத்துகிறோன்னு கேட்டார். இன்றைக்கி சாமி இவங்களை என்ன கேட்க போகிறாருன்னு தெரியலன்ட்டு நானும் ஒரு வாரமாக உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்க வரிசையாக நடந்து வந்தாங்க. ஆனால் இவங்களை யாரையும் சாமி ஒரு வார்த்தை சொல்லலை, மௌனமாக பார்த்தாரு. அவங்களும் ஒருத்தராக மௌனமாக வந்து உள்ள அமர்ந்தாங்க. ஒரு கூட்டம், நான் 7-8 பேருன்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அப்போ சாமி அவங்கள நல்லா உற்று கவனித்தாங்க. அந்த வந்த அன்பர்கள் அவங்களும் சாமியை பார்த்தாங்க. அந்த மஞ்சள் சட்டை போட்டவங்க, மஞ்சள் துணியை உடுத்தினவங்க எல்லாரும் அவங்க உள்ளத்தில் என்ன நினச்சி சாமிக்கிட்ட நேரடியாக உள்ளத்திலே தொடர்பு கொண்டாங்க என்னன்னு எனக்கு தெரியல. சாமி கொஞ்ச நேரம் எல்லாரையும் அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லலை இவங்கள. அப்புறம் இவர் சாமி கனகன்பட்டி சத்குரு அப்பா வந்து என்ன செஞ்சாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதன் பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வந்தவங்க, இந்த மஞ்சள் சட்டை மஞ்சள் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் வந்து சாமி சென்ற பிறகு நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, முதல் கேள்வி என்னோடய கேள்வி இது தான், எங்கே எல்லாம் வேண்டுதலுக்கு பழனி மலை முருகனுக்கிட்ட போகிறீங்களா, அங்கே தான் பிரார்த்தனை செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட பதில் சொன்னது வந்து, இல்லைங்க சார், நாங்கள் வந்ததே சாமி கனகன்பட்டி மூட்டை சாமியை பார்க்க தான் நாங்கள் வந்தோம். எங்கள் ஊரில் நாங்கள் இவரை தான் எங்கள் கடவுளாக எங்கள் தெய்வமாக நினச்சி நாங்கள் வணங்குறோம்.
இங்கே நாங்கள் வந்து இவர்கிட்ட வர்றதுக்கு அவங்க ஏன் மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் ஆடையிலே ஏன் வந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் விரதம் இருந்து அவங்க ஊரில் சாமிக்கு ஏதோ ஒரு பூஜை நடத்துகிறாங்க. அதுக்காக விரதம் இருந்து வந்து சாமிக்கிட்ட நேரடியாக பார்த்து சாமி அவங்க ஊருக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க இப்படி வந்தாங்க அப்படின்னு அதில் ஒருத்தர், ஒரு வாலிபர், வயசு குறைவு தான், அவர் என்கிட்ட அவங்க சம்பவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டார். நான் பேசக்குள்ள அந்த ஊர் பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்ல ஒரு தெரிஞ்ச ஊருன்னு சொன்னால் கனகன்பட்டி. ஏன்னா சத்குருனால. மற்ற ஊர்லாம் எனக்கு தெரியாது. சிலர் வந்து சேலத்துலேருந்து வரவங்கன்னு சொல்லுவாங்க, அந்த எங்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஏற்குரிய அந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, சேலமா கோயம்புத்தூரா நாமக்கல், ஏதோ ஒரு ஊருங்க, நாமக்கல் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த காணொலியை, இந்த பகுதியை அப்படி அவங்க யாரும் பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். நானும் இப்போ தான் இந்த நினைவுகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க கூடலாம் நம்ம பேசணும். அப்போ இந்த சாமியோட, கனகன்பட்டி சத்குரு அப்பாவோட அந்த சக்தியை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்திருந்த அந்த அன்பர்கள் மனம் உருகி சத்குரு அப்பாட்ட வேண்டி இருக்காங்க. அதையும் நான் பார்த்தேன். அவங்க வந்து உட்காருக்குள்ள ஒரு வார்த்தை திட்டலை. இங்கே என்ன திருவிழாவாடா நடத்துகிறோம் அப்படின்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. அவங்க எல்லாரும் இப்போ நம்ம போக்கில் கொஞ்சம் 2-3 பேர் பண்ணால் கூட சாமி திட்டி போங்கடா, போங்க சாமி அப்படின்வாங்க. அதை மீறினா போங்கடா டே அப்படின்வாங்க. ஆனால் இவங்களை யாரையும் ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லலை. வந்தவங்க அவ்வளோ முழு பக்தியோட சாமிக்கிட்ட பிரார்த்தனை போட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சாமி நடத்தி கொடுக்குறாரு. அவங்களோட அவர்கிட்ட பேசக்குள்ள எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, அவங்களோட ஏக்கம், அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, சாமி அவங்க ஊருக்கு வரணும், அந்த பிரார்த்தனைக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்னதில் வந்து ஒரு முறை என்னமோ போயிருந்தாராம் அவங்க ஊருக்கு. அந்த ஒரே முறை, ஒரே பயணம் தான் சாமி அவங்க ஊருக்கு போனாராம். அந்த ஊர் மக்கள் வந்து சாமியை தான் கடவுளாக வணங்கிக்கிட்டு, எல்லாமே சத்குரு, எல்லாமே மூட்டை சாமி தான் அப்படின்ட்டு முழு பக்தியோடு இருக்காங்க, வணங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த அன்பர், அந்த வாலிபர் என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருந்தது. இவ்வளோ ஒரு ஆழ்ந்த பக்தியோட கனகன்பட்டி சத்குருவை வணங்குறவங்க அவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. இது ஏன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த ஊருக்கு உங்களுக்கு இந்த கனகன்பட்டி சத்குருவில் உள்ள பக்தர்கள் அல்லது வேறு எங்கேயும் உள்ள பக்தர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஊரை நீங்கள் யார் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஊர் பேரெல்லாம் அந்த ஊரை போய் பாருங்கள். ஒருவேளை அவங்க அங்கே சிறப்பான வழியில் கனகன்பட்டி சத்குரு அப்பாவை, மூட்டை சுவாமிகளை வணங்கலாம். இப்போ உள்ள நிலைமைக்கு அவங்க ஏதாவது சத்குரு அப்பாவுக்கு கோயில் எதுவும் கட்டி வச்சிருந்து வணங்கினாலும் வணங்கியிருக்கலாம். அதெல்லாம் நான் பார்க்கல. இது நீங்கள் போய் முடிஞ்சால் போய் பாருங்கள், விசாரித்து பாருங்கள் இந்த ஊர் எங்கன்ட்டு. இதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஒரு சம்பவம் என்று. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.